ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இங்க எல்லாமே வந்து ராட்டன். டாஸ்மாக்ல எவ்ரிதிங் இஸ் ராட்டன். டாஸ்மாக்ல எல்லாமே அழுகி புழுத்து நெளியுது. இண்டிவிஜுவல்ஸ் மேல நீ எஃப்ஐஆர் இருக்குது, அவங்க மேல இடி கேன் என்கொயர். ஹவு கேன் அ கார்பரேஷன் பி சப்ஜெக்டட் டு இடி இன்வெஸ்டிகேஷன்? ஒரு நிறுவனம் இன்வெஸ்டிகேஷனை எஃப்ஐஆரே ஸ்டே பண்றாங்கன்றது சீரியஸ் இஷ்யூ. எனவே திமுக காட்டில் மழை ஜோவென்று பொழிகிறது. This is not the forum in which you will get justice. சுப்ரீம் கோர்ட்டில் உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காது. இது பொலிட்டிக்கல் ஃபைட். பொலிட்டிக்கல் ஃபைட்னா நீங்கள் கீழே கொண்டு போது உங்கள் கூட இருக்க கூட்டாளியும் இதில் பங்குதாரர் தானே. எதுலையாவது உதயநிதி மாட்ட மாட்டாரான்னு ஒரு பச்சையாக சொல்கிறதா ஒரு அரிப்பு இருந்தது இல்லை, அதை ஒரு 10 நாள் சொரிஞ்சுக்கினாங்க எல்லாரும். மேபி நான் உட்பட கூட இருக்கலாம். ஏகப்பட்ட வீடியோ எல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் இறக்கி திமுகவை வந்து டாஸ்மாகை வச்சோ சிபிஐயை வச்சோ ஜுடிஷியரியை வச்சோ முடிக்கணும்லாம் நினச்சிங்கன்னா அது சாத்தியமே இல்லை. ஏன்னா இவர்கள் வந்து ஜெகஜால கில்லாடிகள். அது உண்மையிலேயே, அதாவது இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தேர் ஷார்ட் கமிங்ஸ், 1000 விமர்சனங்கள் இருக்கலாம் அவங்க மேலே, பட் அந்த ஃபைட்டை வந்து பொலிட்டிக்கலாக ஒரு பக்கம் ஜுடிஷியல் ஃபாரமை பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. ரைட்ஸையும் ஸ்டே பண்றதால அந்த ஆகாஷ் பாஸ்கரன் எல்லாமே அவங்கள they can be normal. அப்படிதான் நமக்கு தோணுது. பட் they will become normal அவங்கள கேட்கணும். டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு அமலாக்கத்துறை விவகாரத்தில் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. இது குறித்தெல்லாம் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்முடைய நிற்கிறார்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், நீங்கள் வந்து ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை உடைக்கிற மாதிரி வேலை பார்க்குறீங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிற விஷயத்தில் நீங்கள் எதுக்கு போகிறீங்க? இப்படி பல விஷயங்கள் அமலாக்கத்துறை மீது டாஸ்மாக் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் கேட்டதோடு இல்லாமல் இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷனுக்கும் இந்த ரைட்ஸுக்கும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு மனோஜ், இது மிக மிக முக்கியமான ஒரு தீர்ப்பு. ஏன்னா ஃபஸ்ட்டு இஷ்யூ என்னென்னா, டாஸ்மாகோட இந்த நடவடிக்கைகள், இடி அமலாக்கத்துறை டாஸ்மாக் மீது கடந்த ஒரு வாரமாக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான தாக்குதல் என்று தலைமை நீதிபதி அவர்கள் வாய்மொழியாக சொல்லுகிறார். இட்ஸ் அன் ஒப்பீனியன், ஓரல் அப்சர்வேஷன். ரெண்டாவது, ப்ரெடிகேட் அஃபென்ஸே இல்லை, நீங்கள் எப்படி உள்ளே போகிறீங்கன்னு கேட்குறாரு. யூஸ்வலாக இந்த மாதிரி விஷயங்களில் என்ன நடக்கும்னா, கரப்ஷனை ரொம்ப சீரியஸாக சுப்ரீம் கோர்ட் வியூ பண்ணது கடந்த 32 ஆண்டுகளாக. ஜஸ்டிஸ் ஜெயஸ்வர்மா தலைமை நீதிபதியாக இருக்கும்போது ஜெய்னவாலா கேஸ்லேருந்து பார்த்தோன்னா ஒரு பேட்டர்ன் இருக்குது. அவ்வளோ சீக்கிரமாக கரப்ஷன் கேசஸில் ஸ்டே கொடுக்கவே மாட்டாங்க. ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் தான் கரப்ஷன் கேசஸில் ஸ்டே கொடுக்கு. தட் இஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு ஸ்டே கொடுக்கறது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ் தான். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, இன்றைக்கி வந்து சம் சார்ட் ஆஃப் ரிலீஃப் டிஎம்கேக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து கோஹர்சிவ் ஆக்ஷன் சொல்லக்கூடிய கைது நடவடிக்கைகள் போன்றவை இருக்கக்கூடாது, பட் இடி கேன் கண்டினியூ வித் இன்வெஸ்டிகேஷன் சொல்லுவாங்க நான் எதிர்பார்த்தேன், டு பி ஃப்ராங்க். பட் எனக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் தான் வந்து, டு பி பர்சனலி அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த தீர்ப்பு இருக்குது. பட் எனிவே, சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம் கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் இஸ் ஃபைனல். நம்ம அதை மதிச்சு தான் ஆகணும். அது லார்ஜர் டிபேட்ஸையும் ஜஸ்டிஸ் கவாய் அவர்களுடைய கருத்து வந்து எழுப்புது. அதை நம்ம முழுவதும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, முழுவதும் ஒதுக்கி தள்ளவும் முடியாது. சரி, இடி என்ற அந்த அமைப்பு எனக்கு தெரிஞ்ச அது கண்டிப்பாக அந்த அமைப்பு தேவை. பிஎம்எல்ஏ கண்டிப்பாக தேவை. ஏன்னா 1980கள் அண்ட் 90களில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகள் எடுத்த ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் மேற்பார்வையில், அழுத்தத்தில், நிர்பந்தத்தால், அறிவுரையால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை அது. அதாவது பெரிய அளவில் பண பரிவர்த்தனை தீவிரவாத நடவடிக்கைகளுக்கும் போதைப் பொருளுக்கும் பயன்படுது. அதனால் எல்லா நாடுகளும் ஒன்று சேர்ந்தால் தான் இந்த மணி ஃப்ளோவை கட்டுப்படுத்த முடியும். அப்போ தான் வந்து தீவிரவாத நடவடிக்கைகளையும் போதைப் பொருளையும், அது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது, நம்மளால் தடுக்க முடியும். இவை இரண்டுமே மனித குலத்துக்கு இன்றைக்கு பேர் ஆபத்தாக உருவெடுத்து கொண்டிருக்கின்றன என்ற அறிவுறுத்தலின் பேரில் தான் கிட்டத்தட்ட 1980களின் இறுதி, 1990கள் முழுவதும் முயற்சி செய்து 10,000வது ஆண்டு பிறந்த பிறகு 2005ஆம் ஆண்டில் இப்போ நம்முடைய சிதம்பரம் அவர்கள் இருக்கும்பொழுது தான் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் வருது. அது ஆக்சுவலாக ஒரு உயர்ந்த நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடந்ததுன்னா, 2017 மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு அதை வெப்பனைஸ் பண்ணுறாங்க. பிடிக்காதவனெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுறது, எந்த ஒரு சின்ன அஃபென்ஸ் இருந்தாலும், ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தாலும், முன்னாலே இருக்கக்கூடிய கோழி திருண்ண கேஸாக இருந்தால் கூட உள்ளே வருது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்பொழுது அது அரசியல் ரீதியான பழிவாங்கும் நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. 2022 இந்த மோடி கவர்மெண்ட் 2017 கொண்டு வந்த அந்த திருத்தங்களை
அகெயின் அன்ஃபார்ச்சுனேட் இன்சிடென்ட், உச்சநீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அமர்வு அரசியல் சாசனப்படி செல்லுபடி ஆகும்னு தீர்ப்பு கொடுத்துருது. அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து பழிவாங்கப்படுறாங்க. பிடிச்சவங்களை பழிவாங்கிறது, அவன் இந்த பக்கம் பிஜேபிக்கு வந்துட்டான்னா அவனை வந்து காப்பாற்றிடுறது. முகுல் ராய் அந்த மாதிரி தான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி அஜித் பவாரை பார்த்தோம். 70,000 கோடி கொள்ளை அடிச்சாருன்னு பச்சையா ஓப்பனா மீட்டிங்ல மோடி சொல்றாரு. அவர் வந்து போய் மாவாட்டுவாரு, பிஸ்ஸிங்னாரு ஃபட்னாவிஸ். இன்னைக்கு அவர் பிஜேபி கவர்மெண்ட்ல எதை ஆட்டிக்கிட்டு இருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியும். 70,000 கோடி கொள்ளைன்னு மோடி வாயால சொன்ன ஒருத்தர். அதே மாதிரி தான் வெஸ்ட் பெங்காலில், அதே மாதிரி தான் ஜார்க்கண்டில், அதே மாதிரி தான் அஸ்ஸாமில். இவரோட ஹேமந்த் பிஸ்வாஸோட ஊழலை பற்றி அமித்ஷா புக்கே வெளியிடுறாரு. இன்னைக்கு அவர் வந்து அவங்க கூட இருக்கார். ஆகவே இதை வந்து ஒரு பக்கம் தங்களை எதிர்ப்பவர்களை காலி பண்ணுறதுக்கு, இப்போ உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி கேஸ். செந்தில் பாலாஜி தவறு செய்தார் என்பது உண்மை. ஆனால் அவர் மீதான நடவடிக்கை என்பது ஒரு திமுக காரர் என்பதாலும் பிஜேபிக்கு வர மறுத்ததாலையும் தான் நடக்குது. ஸோ அதோட அடுத்த கட்டமாக இப்போ டாஸ்மாக் வந்து டாஸ்மாகில் கடந்த பல ஆண்டுகளாக 2003ஆம் ஆண்டு மொத்த சில்லறை விற்பனையை டாஸ்மாக் மேற்கொண்ட ஜெயலலிதா அரசாங்கத்தின் அந்த முடிவுக்கு பிறகு கடந்த 22 ஆண்டுகளாக டாஸ்மாக் ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். நம்ம அது ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி, ஸ்டாலின் யார் ஆட்சியிலையும் அதுதான் நிலைமை. பிடிஆர் 2022 மார்ச் மாதம் ஆட்சிக்கு வந்து 10 மாதத்தில் சொன்னது ஆஃப் ஆஃப் த அமௌண்ட் வந்து வெளியில் சுற்றுது அக்கௌண்ட்டுக்கு உள்ளாமல் அப்படின்றதும் தெரியும் எல்லாருக்குமே. டாஸ்மாக் விவகாரத்தில் ஆளும் தரப்புக்கு மிகப்பெரிய இன்வால்மெண்ட் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். பட் அதை நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னும் பொழுது இடி வந்து இன்னைக்கு வந்து ஜஸ்டிஸ் கவாய் அவர்களுடைய வார்த்தையில் சொல்கிறதுன்னா கோட்டை விட்டுட்டு நிற்கிறாங்க. இவங்க இது தெளிவாக வந்து இட்ஸ் எக் ஆன் தர் ஃபேஸ். அமலாக்கத்துறை முகத்தில் உச்சநீதிமன்றம் கரிய எள்ளி பூசி இருக்கிறதுன்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இவங்க ஹோம்ஒர்க் பண்ணலை. இதில் என்ன கொடுமைன்னா வெறும் பழிவாங்க நடவடிக்கைன்னு இதை எடுத்துக்க முடியாது. இதில் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ்டு. மோடி கவர்மெண்ட் பழிவாங்குதுன்றது உண்மை. ஆனால் பழிவாங்கப்படுபவர்கள் உத்தமர்களோ யோகியர்களோ கிடையாது என்பது அதுவும் உண்மை. ஆனால் நம்ம சட்டப்படி தான் வாழணும். நமக்கு ஒரு சிக்கல் வருது, சட்டப்படி சரியா தப்பானா ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர் கடைசி பஞ்சாயத்து தலைவர் சுப்ரீம் கோர்ட்டு தான். சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது நீங்கள் செய்வதுன்னு போது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஒரு இடைக்கால உத்தரவு, இது ஒன்றும் ஃபைனல் ஆர்டர் கிடையாது. இப்போ அவர் ஏஎஸ்ஜி வந்து ராஜு அப்படியே இன்னைக்கு கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் திகச்சு தான் நின்று இருக்காரு. எங்க ப்ரெடிகேட் அஃபென்ஸ்? ஏன்னா 2014 2021 வரைக்கும் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் போடப்பட்ட 41 எஃப்ஐஆரில் இண்டிவிஜுவல் டாஸ்மாக் ஆஃபீஸர்ஸ் லஞ்சம் வாங்கிட்டான், இந்த பாட்டில் வாங்குறதுக்கு இவ்வளோ லஞ்சம் வாங்கினான், அல்லது இந்த சரக்கை கொள்முதல் பண்ணுறதுக்கு இவ்வளோ லஞ்சம் வாங்கினான், அல்லது கடையில் 3 ரூபா பாட்டிலுக்கு 30 ரூபா வாங்கினான், இந்த மாதிரியான எஃப்ஐஆர்ஸ் எல்லாமே சேர்த்து தான் இருக்குது. இவங்க 21 25 இவங்க ரொம்ப கிளவராக ப்ரெடிகேட் அஃபென்சஸ் இருந்ததுன்னா நம்ம மேலே இடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு இவங்க ரொம்ப கிளவராக கன்னிங்காக ரொம்ப தந்திரமாக திமுக கவர்மெண்ட்டு எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐஆர்ஸ் போடலை. அப்படியே போட்டிருந்தாலும் 1-2 எஃப்ஐஆர்ஸ் மேலே கிடையாது அது. ஏன்னா இவங்களுக்கு நல்லா தெரியும் அவங்கள மாதிரி இவங்க வந்து விவரம் அறியாதவர்கள் கிடையாது. அதனால் இவங்க வந்து என்னைக்கு இருந்தாலும் அது ப்ராப்ளம், அது கேஷ் கவு தான். ஆனால் அதே நேரத்தில் அது டிக்கிங் டைம் பாம்புன்றதும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் அதுதான் இவங்களை காப்பாற்றிருக்குது. அவன் போட்ட மாதிரி 41 எஃப்ஐஆரில் பாதி எஃப்ஐஆரில் 1/3 10 எஃப்ஐஆர் போட்டிருந்தா கூட இன்றைக்கி இவங்களுக்கு இந்த பிரச்சனை இன்னைக்கு ரிலீஃப் கிடச்சிருக்காது, ரெலவெண்ட் ஆகிட்டு இருக்கும். இவங்க எஃப்ஐஆரே போடாதப்ப சீஃப் ஜஸ்டிஸ் அந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கிறார். இன்னொரு பாயிண்ட் அவர் சீஃப் ஜஸ்டிஸ் கவாய் கேட்கறது ஒதுக்கி தள்ள முடியாத ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி தான். இண்டிவிஜுவல்ஸ் மேலே நீ எஃப்ஐஆர் இருக்குது, அவங்க மேலே இடி கேன் என்கொயர். ஹவு கேன் அ கார்பரேஷன் பி சப்ஜெக்டட் டு இடி இன்வெஸ்டிகேஷன்? ஒரு நிறுவனம், ஒரு மாநில அரசு நிறுவனத்தை ஒரு அரசு நிறுவனமே ஊழல்ல மூழ்கி முத்தெடுக்குதுன்னு ஒட்டுமொத்தமா பிளாங்கெட் என்கொயரின்வாங்க. அதை வச்சுதான் ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்றாரு. அது ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு கருத்து. அதாவது வந்து இந்த டாக்ட்ரின் ஆஃப் நெசசிட்டின்னு சட்டத்தில் ஒரு தியரி உண்டு. தேவையின் அடிப்படை என்ன உங்களுக்கு வந்து எதுக்காக நீங்க ரோவிங் என்கொயரிஸ் பண்ண முடியாதுன்னு வாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து ரோவிங்கா போய் அப்படியே அது ஒரு ஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு மாநில அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல, ஸ்டேட்னா ஒரு மாநில அரசு சொல்றோம், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க ரோவிங்கா போய் வந்து என்கொயரிஸ் பண்ண முடியாது. அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு கை கொடுத்துருக்குது. பட் துரதிருஷ்டவசமாக இதுல இந்த 4 ஆண்டுகள்ல இது வந்து 22 வருஷமா கொள்ளடிக்கிறாங்கன்றது உண்மை. யார் ஆட்சியில் இருந்தாலும் கொள்ளடிக்கிறாங்க, அதுல எந்த சந்தேகம் வேணாம். எல்லா ஸ்டேட்லயும் நடக்கிறது. இதுல வால்யூம் அதிகம். இங்க மற்ற ஸ்டேட்டோட இங்க கொள்ளையோட வால்யூம் அதிகம். ஏன்னா லிக்கர் சேல்ஸோட வால்யூம் அதிகம். அதனால அதுக்கு ஏற்ற ஊழலும் அதிகம். யார் பவர்ல இருந்தாலும் அவன் கொள்ளடிக்கிறான். அது வந்து எழுதப்படாத விதி, அது வந்து ஃபிக்ஸட் ரூல். அது இங்க வந்து ரெண்டாவது வந்து இந்த லிக்கர் குவாலிட்டி வந்து தமிழ்நாடு மாதிரி இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே மோஸ்ட் புவர் குவாலிட்டி எங்கேயுமே கிடையாது. சும்மா ஜோக்கா சொல்லுவோம், பாண்டிச்சேரியில் 10 வருஷம் குடிச்சுனா குடல இருந்து சாவுது,
தமிழ்நாட்டில் ஒரு வருஷம் குடிச்சுனா குடல இருந்து சாவணுவாங்க. இந்த குவாலிட்டி ஆஃப் லிக்கர் ஆக்சுவலாக ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஆனால் இன்னைக்கு ஏன் அதை யாராலையும் இங்கே பேச முடியலன்னா, நம்ம சமூகத்தில் வந்து குடிக்கிறதே தப்பு, அதில் என்ன நான் டூப்ளிகேட்டு ஒரிஜினல், ஓகே குடிக்கிறது வந்து நல்ல சரணா குடிக்கிறதே தப்பு, அதில் என்ன டூப்ளிகேட்டு ஒரிஜினல், ரொம்ப கேட்டுனா குடிச்சு சாப்பிட்டுமே அவன் எதுக்கு நாட்டுக்கு தேவையா அந்த நாய் அப்படின்வாங்க. அதனால இங்கே என்ன ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கவர்மெண்ட் நான் சொல்கிறது போத் டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேருமே இந்த குவாலிட்டி ஆஃப் த லிக்கர் வந்து இந்த மாதிரி மோசமாக எங்கேயுமே இருந்தது கிடையாது. ஸோ இங்கே எல்லாமே வந்து ராட்டன். டாஸ்மாகில் எவ்ரி திங் இஸ் ராட்டன். டாஸ்மாகில் எல்லாமே அழுகி புழுத்து நெளியுது 22 வருஷமா. நாட் இப்போ மட்டும் இல்லை, 22 வருஷமா. அது எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்களோ இந்த அம்மா ஜெயலலிதா அம்மா, அப்போ இருந்தே இதுதான் நிலைமை. இவங்க வந்த பிறகு இருக்கக்கூடிய பிரச்சனை, அதில் எந்த மாற்றமும் இல்லை, அது அப்படியே போகுது. பொலிட்டிக்கல் வெண்டேட்டாவாக பிஜேபி கவர்மெண்ட் இதை கையில் எடுக்கிறான். ஓகே பட் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவு மோடி கவர்மெண்ட் முகத்தில். டாஸ்மாக் இடி இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி. இப்போ முருகன் வந்து மத்திய அமைச்சர், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அபத்தமாக பேசியிருக்காரு. இது உங்கள் கவர்மெண்ட். இது இடின்றது யாரு? மத்திய நிதி அமைச்சகத்துக்கு கீழே இருக்கக்கூடியது. இட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டைட்டி. அது வந்து லைக் சிபிஐ, இட்ஸ் அன் இன்வெஸ்டிகேட்டிவ் விங் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். மோடி கவர்மெண்ட் முகத்தில், மத்திய அரசு முகத்தில், இடி முகத்தில் டன்னாக கறி அள்ளி பூசி இருக்குது உச்சநீதிமன்றம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆபத்து நான் பார்ப்பது, இப்போ இங்கே 4 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அட்டூழியங்கள், தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டிருப்பவர்கள் தற்காலிகமாக தப்பித்திருக்கிறார்கள். இது வந்து பொதுநலன் சார்ந்து பார்க்கும்போது இட்ஸ் வெரி வெரி அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் சேட். தமிழ்நாட்டுக்கு விடிவு காலம் இருக்கான்னு தெரியல. பிட்வீன் டீப் சி அண்ட் டெவில். தமிழ்நாட்டோட சாய்ஸு பிட்வீன் டீப் சி அண்ட் டெவில், பிட்வீன் பிஜேபி அண்ட் டிஎம்கே. ஒரே வார்த்தை, பிட்வீன் டீப் சி அண்ட் டெவில். அவன் இங்கே கொள்ளை நடக்குது. ஆனால் அவங்க ஒன்றும் உத்தமர்கள் கிடையாது. இதே 22 எம்பிஸ் மோடி கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இதெல்லாம் இருக்காது. இந்த பக்கம் தலை வச்சே படுத்திருக்க மாட்டாங்க இடி. நீ என்ன தலைகீழ் தண்ணி குடிச்சிருந்தாலும், ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தாலும், சுப்ரீம் கோர்ட்டே டைரக்ட் பண்ணாலும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் இங்கே நடக்காது. இட்ஸ் பொலிட்டிக்கல் இன் நேச்சர். அதனால் அவங்க பண்ணுறது, பிஜேபி ஏன் பண்ணுது, டிஎம்கேவை டிஸ்மேண்டில் பண்ணணும். ஏன் டிஸ்மேண்டில் பண்ணணும்? 26 பவருக்கு வரக்கூடாது. ஏன் 26 பவருக்கு வரக்கூடாது? 29 அங்கே பார்லிமெண்ட் 4வது தடவை மோடி கவர்மெண்ட் ஜெயிக்கணும், பிஜேபி கவர்மெண்ட் ஜெயிக்கணும்னா காங்கிரஸை காலி பண்ணணும். காங்கிரஸை சுமக்கிற ஒரே பார்ட்டி டிஎம்கே. அதோட முக்கியமாக மோடி 3 கவர்மெண்ட்லேயுமே வந்து 20-40 சீட்டு சொலையாக தூக்கி எதிராக கொடுத்தது. ஒரு தடவை ஜெயலலிதா 37 சீட்டு, அதுக்கப்புறம் 38-40 சீட்டு சொலையாக. இந்தியாவில் எந்த மாநிலமும் பிஜேபிக்கு எதிராக எக்ஸப்ட் கேரளா இந்த மாதிரி ஸ்வீப்பிங் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்ததில்ல. ஸோ சவுத்தில் இந்த ஸ்டேட்டை டீஸ்டபிளைஸ் பண்ணணும். எல்லா விஷயத்துலையும் இவங்க எதிர்க்கிறாங்க. என்இபியில் எதிர்க்கிறாங்க, கவர்னரில் எதிர்க்கிறாங்க, நீட்டில் எதிர்க்கிறாங்க, 3 லாங்குவேஜ் ஃபார்முலா எதிர்க்கிறாங்க. பொலிட்டிக்கலாக மோடிக்கு எதிரான ஒரு அஜெண்டாவை, நேஷனல் அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணுறது ஸ்டாலின் அவர்கள் தான். ஸோ அதனால் இவங்களை பழிவாங்கணும், இவங்களை டிஸ்மேண்டில் பண்ணணும், 26 என்ன விலை கொடுத்தும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுன்றது மோடி கவர்மெண்ட்டோட அஜெண்டா. அதுக்கு அவங்க இடியை வந்து யூஸ் பண்ணாங்க. அது மிஸ்யூஸ்ன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஃபைன், நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பட் இதில் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சேட் டெவலப்மெண்ட், வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டை கடந்த 4 ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் சூறையாடி கொண்டிருப்பவர்கள், சுரண்டி கொண்டிருப்பவர்கள் தற்காலிகமாக தப்பித்திருக்கிறார்கள். ஏன் அது வந்து அவன் ஓகியமான, அவங்க ஒன்றும் ஓகியம் கிடையாது. மிகப்பெரிய கரப்ஷன் வந்து பிஎம் ஃபண்டு, பிஎம் கேர் ஃபண்ட். அங்கேயும் கரப்ஷன், இங்கேயும் கரப்ஷனு. அதெல்லாம் இடி விசாரிக்க மாட்டான். அதனால அவன் இனிமேல் விசாரிக்க மாட்டான். அவர் கேட்ட ஜஸ்டிஸ் கவாயோட அந்த கொஸ்டின் ரொம்ப ப்ரோபிங் கொஸ்டின். ஒரு கார்பரேஷன் எப்படி கரப்ஷன் பண்ணுன்னு கேட்குறாரு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அதான் உண்மை. தமிழ்நாட்டில் இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட்லி. அதாவது எங்கல்ஃப்ட் இன் கரப்ஷன். டாஸ்மாக் இஸ் எங்கல்ஃப்ட் இன் கரப்ஷன். பட் சட்ட ரீதியாக பார்க்கும்போது ஜட்ஜோட வார்த்தையை நம்ம ஒதுக்கி தள்ள முடியாது. இண்டிவிஜுவல்ஸோட கரப்ஷனை தான் நீங்கள் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி அவர் அதை தான் மென்ஷன் பண்ணுறாரு. 41 எஃப்ஐஆர் போட்டு இண்டிவிஜுவல்ஸ் மேலே போட்டிருக்காங்க. அப்படி இருக்கப்ப நீங்க டாஸ்மாக் வந்து மொத்தமா பண்ணுச்சுன்னு சொல்றதை அவர் ஏத்துக்க மாட்டார். இல்லைங்க, அதுல வந்து இவங்க தேவ் நாட் பர்சன்ட் எடுத்த கேஸ்ன்றேன் நான். இப்போ இந்த இடத்துல வந்து நீங்க வந்து பிடிஆரோட ஆர்குமெண்ட்டை கொண்டு வாங்க. ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் வர வேண்டியதுல 50% தான் நமக்கு உள்ள வருது, மற்ற 50% ஆடிட்டிங்க்கு வெளியில சுத்துதுன்றாருல. அது வந்து வெறும் ஒரு வார்த்தையா, யாரோ சம்படி எல்ஸ் இது வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்க்கு அவர் கொடுத்த பேட்டி. 50% வந்து நமக்கு டாஸ்மாகுள்ள வருது, எல்லா கவர்மெண்ட்டும் சேர்த்து தான் சொல்றாரு. இத்தனைக்கும் மே மாதம் 7ஆம் தேதி 21 கவர்மெண்ட் வருது. அவர் மார்ச் ஐ திங்க் 15ஆம் தேதி என்னமோ 22, 10 மாசத்துல, ஒரு வருஷம் கூட முடியல இந்த கவர்மெண்ட் வந்து. அப்போ சொன்ன பேட்டி அது. 50% டாஸ்மாக்கு வர வேண்டிய பணம் வெளியில சுத்துது. அதை நிதி அமைச்சரா இருக்கும்போது அவர் சொல்றதை வச்சு நாம் அது யாரும் இது வரைக்கும் மறுக்கல. திஸ் ஸ்டேட்மெண்ட் வாஸ் நாட் ரெஃப்யூட்டட் பை எனிபடி. அப்ப நான் அதை வச்சு நம்ம பார்க்கும்பொழுது
டாஸ்மாக் as an institution is engulfed in corruption. ஒரு எப்படி ஒரு ஊழலே, ஒரு நிறுவனமே ஊழல்ல ஈடுபட முடியும்னு ஜஸ்டிஸ் கவாய் கேட்குற கேள்வி தவறான கேள்வின்னு தான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, நீங்க இந்த கேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேங்க, ஒரு மல்டி ஏஜென்சி ஃபார்ம் பண்ணி சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங்கில் நடக்க வேண்டிய கேஸ் இது. சிபிஐ, இடி, ஐடி எல்லாம் ஃபார்ம் பண்ணி சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங்கில் வந்து எப்படி வந்து ஜெயினவாலா கேஸ் நடந்ததோ அந்த மாதிரி வந்து கடைசியில் அது ஒன்றும் இல்லாமல் போச்சு. அந்த மாதிரியான ஒரு மானிட்டரிங்கில் நடக்க வேண்டிய கேஸ். பட் அது நடக்கணும்னா வேர் இஸ் த நெசசிட்டின்ற கொஸ்டின் வரும். டாக்டரின் ஆஃப் நெசசிட்டி எப்படி அவன் என்ன பண்ணுவான், அவன் கேள்வி கேட்பான், நீ வந்து இதுக்கு என்ன அவசியம்வான். ரெண்டாவது, இதை சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ கான்ஸ்டியூட் பண்ணுது அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணணும். முதல்ல சுப்ரீம் கோர்ட் கன்வின்ஸ் ஆகணும். ஏன்னா இப்போ வந்து பெரிய பெரிய வக்கீல்லாம் வந்து நிற்பாங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் அவங்க ரைஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் வாய் வார்த்தையாக பிடிஆர் சொன்னதெல்லாம் வச்சு நாங்கள் போய் நிற்க முடியாது. நீங்கள் வந்து என்ன எவிடன்ஸ், அதாவது டாஸ்மாக்கு வர வேண்டிய பணம் ஆஃப் த மணி வெளியில் சுற்றுதுன்றதுக்கு என்ன எவிடன்ஸ்னு கேட்கும்போது கோர்ட்டில் கன்வின்சிங்கான ப்ரூஃபை கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுறதுன்றதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா அதை யார் ப்ரெசென்ட் பண்ணணும்னா அக்ரெசிவாக இதில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆன்டி கரப்ஷன் வாட்ச் டாக்ஸ் ஒர்க் பண்ணணும். நம்ம நோடல் ஆஃபீஸரே போடல, ஹிந்துவில் நியூஸ் வருது, நோடல் ஆஃபீஸரை போட போகிறோன்றாங்க. இன்னைக்கு கோர்ட்டில் வரப்போது அவங்க இந்த நியூஸ் ரெண்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் வருது, இன்னைக்கு ஹிந்துவில் அந்த நியூஸ் வருது, இவ்வளோ நாள் போடாமல் நோடல் ஆஃபீஸரை போடுவோன்றாங்க. ஸோ இது இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஜட்ஜ்மெண்ட். நான் அவ்வளோதான் சொல்லுவேன். நான் டிசப்பாயிண்டிங் பட் இன்ட்ரெஸ்டிங் ஜட்ஜ்மெண்ட். இது ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடிய தீர்ப்பு, பட் சுவாரஸ்யமான தீர்ப்பு. ஜஸ்டிஸ் கவாய் எழுப்பியிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப நியாயமான கொஸ்டின்ஸ். இன்னொரு விதத்தில் நம்ம எப்படி பார்க்கணும்னா, இடியோட சிறகுகள் வெட்டப்படுகின்றன. சுப்ரீம் கோர்ட் அஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் இடிக்கு எதிராக திரும்புது இப்போ. ஏன்னா இவங்க பண்ணியிருக்க அட்டூழியங்கள் அந்த மாதிரி இடியை வச்சு. இந்த 3 ஜட்ஜ் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் 2022 மோடி கொண்டு வந்த பிஎம்எல்ஏ அமெண்ட்மெண்ட்ஸ் அப்பெல்டு பண்ணதை ரெவியூக்கு போகிறாங்க. அது வேற 3 ஜட்ஜஸை வச்சு. அது வெக்கேஷனுக்கு பிறகு இன்னைக்கு வந்துடும். வந்த பிறகு அதில் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்கன்னா ஐ திங்க் டாஸ்மாகெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஃபார் எவர் தப்பிச்சிடும். அந்த 2022 ரெவ்யூ அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து ரெவ்யூ பண்ணும்போது இந்த கம்மிங் 2-3 மந்த்ஸில் ஃப்ரெஷ் பெஞ்ச் 3 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து 2017 அமெண்ட்மெண்ட்ஸ் விச் வாஸ் அப்பெல்டு பை த 22 ஜட்ஜ்மெண்ட் அதை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ரிலீஃப் ஆகிடும் இவங்களுக்கு வந்து. பட் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், டாஸ்மாகில் ஊழல் என்பது 22 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது. ஊழலில் மூழ்கி முத்தெடுத்து கொண்டிருக்கிறார்கள். பிடிஆர் சொன்னது தான் உண்மை. அது வந்து ஆஃப் த அமௌண்ட் அரசு கஜானாக்கு வராமல் வெளியில் சுற்றுது. இட்ஸ் காமன் மேன்ஸ் நாலேஜ். நீங்கள் பாட்டிலுக்கு காசு கொடுக்கறது மட்டும் இல்லை, இல்லீகல் பார்ஸில் ஜெனரேட் ஆகிற மணி அது மட்டும் இல்லை, அதை தாண்டி நீங்கள் வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து டாஸ்மாகில் வராமல் டாஸ்மாகை பைபாஸ் பண்ணி போகுது, அது டாஸ்மாக்லேயே வந்து அக்கௌண்ட் இல்லாமல் போகுது. நிறைய இடங்களில் இருக்கக்கூடிய மணமகள் மன்றங்கள் மாதிரியான ப்ரைவேட் என்டைட்டிஸ்க்கு போகக்கூடிய அதிலெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் அக்கௌண்டபிள் ஆகுதுன்னு தெரியல. இட்ஸ் அ மான்யூமெண்டல் ஜைஜான்டிக் கரப்ஷன், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இதை வந்து கோர்ட்டில் போய் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கான டேட்டாவோ டீட்டெயில்ஸோ வந்து எந்த ஒரு ஆன்டி கரப்ஷன் வாட்ச் டாக்கிட்டையும் இருக்கிற மாதிரி தெரியல. ஓரளவுக்கு அறப்போர் இயக்கத்துக்கிட்டலாம் இருக்குது. பட்டு பெரிய அளவில் வந்து இதை கோர்ட்டில் போய் நிறுத்துறேன். ஏன்னா திஸ் வில் ஆப்வியஸ்லி கோ டு சுப்ரீம் கோர்ட். ஏன்னா ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை. ஏன்னா யார் பவரில் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இது போகுது. ரெண்டாவது வந்து இந்த பாலிசியை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, இதில் ஹியூஜ் கரப்ஷன் இருக்குன்றது. எத்தனை டிஸ்டிலரிஸ் கிட்டேருந்து டாஸ்மாக் வந்து ப்ரொக்யூர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 to 14 ஹியர் அண்ட் தேர். ஒரு 14 டிஸ்டிலரிஸ்னு வச்சுக்கோங்களேன். அதோட ஓனர்ஷிப் பேட்டர்னை புரிஞ்சுதுன்னா இதில் இருக்க ப்ரூட்டல் கரப்ஷன் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதோட அந்த பாலிட்டிஷியன்ஸ் யார், அவங்க பேக்கப் என்ன, ஹூ இஸ் மேக்கிங் இட், அதை புரிஞ்சுக்கலாம் நீங்கள். அதனால் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டு ஒரு விதத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டிசப்பாயிண்டிங். ஆனால் இஷ்யூ லார்ஜர்னு பார்க்கும்போது இமிடியேட் ரிலீஃப் கொடுத்துருவாங்க. அதை தான் அவங்க கொடுத்துருக்காங்க. எனக்கு 2003 டான்சி ஜட்ஜ்மெண்ட் வருது. 14 months ரிசர்வ் பண்ணி ஆர்டர் கொடுக்குறாங்க. ஐ ரிமெம்பர் வெரி வெல். 2002 September 24th டான்சி ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் பண்ணுறாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்டில் 2 ஜட்ஜ் பெஞ்ச். ஜஸ்டிஸ் ராஜேந்திர பாபு, ஜஸ்டிஸ் சுப்பராமி ரெட்டி, நல்லா ஞாபகம் இருக்குது ஜட்ஜஸ் பேர் கூட எனக்கு. ஏன்னா 2001 டிசம்பரில் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் தினகர் வந்து டான்சி கேஸில் ஜெயலலிதாவை விடுதலை பண்ணிடுறாரு. ஏன்னா அதுக்கு முன்னால் 2000 வந்து டான்சியில் ஜெயலலிதா 1 year கன்விக்ட் பண்ணதால தான் அந்த அம்மா இதில் நிற்க முடியல, எலெக்ஷன் நிற்க முடியல. அந்த ஆர்டரை டேர்ன் ஓவர் இது பண்ணி
டிசம்பர் 4th நினைக்கிறேன், ஜஸ்டிஸ் தினகர் வந்து ஜெயலலிதாவை அக்விட் பண்ணுறாரு. அந்த அம்மா அதுக்கப்புறம் எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு சிஎம் ஆயிடுறாங்க. அதை எதிர்த்து ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்பீல் போது இன்டர்லோகுட்டரி அப்ளிகேஷன் வந்து இவங்க நம்ம டிஎம்கே. ஓகே. செப்டம்பர் 2002 வந்து 24th நினைக்கிறேன் ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு. 24th அதுக்கு முதல் நாள் தான் முரசொலிமாறன் இறந்து போகிறார். 2023-24 கரெக்டாக 14 மாதம் பொறுத்து ஜட்ஜ்மெண்ட் வருது. டான்சி கேஸில் ஜெயலலிதாவை சுப்ரீம் கோர்ட் அக்விட் பண்ணுது, விடுதலை பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்படுங்க, வாங்கின நிலத்தை திரும்ப கொடுத்துருங்கன்றாங்க. இப்படிப்பட்ட வினோதமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் உச்ச நீதிமன்றம் கொடுத்துருக்கு. இன்னைக்கு வந்து டாஸ்மாகை வந்து விசாரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றதும் ஒரு விதத்தில் உங்களுக்கு ஒரு வினோதமான ஜட்ஜ்மெண்ட் தான். இட்ஸ் அ பெக்யூலியர் ஜட்ஜ்மெண்ட் தான். எனக்கு கிவன் த பாஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப் சுப்ரீம் கோர்ட், கேன்சரை விட மோசமானது கரப்ஷனு. தனி மனித படுகொலைகளை மன்னிச்சலாம் ஒரு ஸ்பர் ஆஃப் அ மூமெண்ட்ல, ஆனால் ஊழலை நம்ம மன்னிக்க முடியாது. சமூகத்தை அது புற்றுநோயா அரித்து கொண்டிருக்கிறது. அதனால வந்து ஊழல் வழக்குகளில் கீழமை நீதிமன்றங்களின் விசாரணைகளையும் விசாரணை நீதிமன்றங்களின் விசாரணையையும் விசாரணை அமைப்புகளின் விசாரணையையும் அரிதினும் அரிதான தருணங்களை தான் நம்ம தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன. இந்த ஜட்ஜ்மெண்ட் வருது, ஜெயலலிதா ஜட்ஜ்மெண்ட். டான்சிலா அந்த அம்மாவை விடுதலை பண்ணிடுறாங்க. உங்களுக்கு மனசாட்சி கட்டுப்பட்டு அந்த நிலத்தை திரும்ப கொடுத்துருங்க அப்படின்னாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ வந்து நம்ம புதிய கலாச்சாரத்தில் ஒரு தலையங்க எழுதுனாங்க. டான்சி வழக்கில் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு எதிராக திமுகவோ உச்சநீதிமன்றத்திடம் முறையிட்டது, உச்சநீதிமன்றமோ ஜெயலலிதாவின் மனசாட்சியிடம் முறையிட்டது. ஆச்சா, அப்போ வந்து நம்ம இந்த ஜட்ஜ்மெண்ட் சம்பந்தமாக ஃப்ரண்ட் லைனில் ஒரு ஆர்டிக்கல்ல வந்தது. அப்போ அவர் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஞாபகம் இருக்கு. எனக்கு வந்து என் நடராஜன், மறைந்த மூத்த வழக்கறிஞர், அவங்க தான் இந்த ஜெயலலிதாவுக்கு எதிரான கேசஸ்லாம் திமுக அரசுக்கு வந்து 96-2001 அவர் போட்டு கொடுத்த பாதையில் போனதால தான் அவங்களுக்கு கன்விக்ஷன் வந்தது. ப்ரெசன்ஸ் டிஸ்ப்ரொபோர்ஷன் அசட் கேஸ்லாம் அவரோட ஐடியா. இல்லைனா வந்து இவங்க ஏகப்பட்ட பேரை அந்த கேஸுக்குள்ளே கொண்டு வந்து கேஸ் கொலாப்ஸ் ஆகிருக்கும் ட்ரிம் பண்ணார் அவங்க. த மோர் லிமிட்டெட் அக்யூஸ்டு வந்து த மோர் லிமிட்டெட் த சார்ஜஸ் த மோர் பெட்டர் ஃபார் யூ டு கெட் ஹர் கன்விக்டட். அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது. சுப்ரீம் கோர்ட் டான்சி, ஏன்னா எல்லாரும் அரசாங்க நிலத்தை வாங்குறது தப்புன்னு சொல்றாங்க, கோர்ட்டே சொல்லுது. ரொம்ப வினோதமான தீர்ப்பு அது. நீங்க வாங்கின தப்பு, ஆனா திரும்ப கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் பொறுத்து அந்த அம்மா கொடுத்தாங்க. அப்போ ஒரு என் நடராஜன் சொன்னார், திஸ் இஸ் நாட் த ஃபாரம் இன் விச் யூ வில் கெட் ஜஸ்டிஸ். அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப, அதாவது ஒரு ஒன் ஆஃப் த டாப் கிரிமினல் லாயர்ஸ் இந்த கண்ட்ரி. பாம்பே பிளாஸ்ட் கேஸ்ல தான் அவர் தான் சீஃப் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அவர் சொன்ன ஒரு வார்த்தை டான்சி வழக்கில் வந்து, ஏன்னா ரொம்ப பேர் வந்து அன்றைக்கி அதிர்ச்சிக்குள்ளானாங்க. டான்சி வழக்கை வந்து ஜெயலலிதாவை அதை வச்சு அவங்க அரசியல் வாழ்க்கையை வந்து முடிஞ்சிடும்லாம் பேசினாங்க. கடைசியில் டிஸ்ப்ரொபோர்ஷனில் முடிஞ்சுது அந்த கேஸு, அந்த கதை. அப்போ அவர் சொன்ன வார்த்தை, என் நடராஜன் சொன்ன வார்த்தை, டான்சி வழக்கில் சுப்ரீம் கோர்ட் அந்த அம்மாவை விடுதலை பண்ணதுக்கு, திஸ் இஸ் நாட் த ஃபாரம் இன் விச் யூ வில் கெட் ஜஸ்டிஸ். எனக்கு இப்போ வந்து டாஸ்மாக் கேஸில் டிஎம்கேக்கு எதிராக ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு, அது பிஜேபியாக இருக்கலாம், ஏடிஎம்கேவாக இருக்கலாம். ஏடிஎம்கேக்கு இதை சொல்ல தகுதி கிடையாது, ஏன்னா அவங்க கூட்டுக்கொள்ள அந்த எஃப்ஐஆர்லாம் அவங்க பீரியடில் போட்டது. பிஜேபிக்கு சொல்கிறேன் நான். அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ வாண்ட் அ க்ளீன் சொசைட்டி, ஆன்டி கரப்ஷன் க்ரூசைடர்ஸ், அவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறது என் நடராஜனோட வார்த்தை தான். டாஸ்மாக் விஷயத்தில் திமுகவை பின் டவுன் பண்ணிடலாம், திமுகவை கவுத்துடலாம், இதை ஆப்வியஸ்லி பொலிட்டிக்கல் இஷ்யூவாக மாற்றி கொண்டு போகணும் தான் பிஜேபி ட்ரை பண்ணுச்சு. அமித்ஷா வாயால் சொன்னார் 39,000 கோடி ஊழல்னாரு. ஆக்சுவலாக 39,000 கோடி கிடையாது, உங்களுக்கு தெரியும் 1000 crores தான் கரப்ஷன் ஒழிய 40,000 கோடின்றது டர்ன் ஓவர். ஒரு ஹோம் மினிஸ்டர் எதுக்கு அதை சொல்லணும்? இதெல்லாம் நம்பரை சொல்லுங்கன்னு அந்த டிரான்ஸ்லேட்டர், பிஜேபி டிரான்ஸ்லேட்டரை பார்த்தே சொன்னார். அந்த ஏன் நம்பரை சொல்லலை, ஏன் டாஸ்மாக்ன்ற வேர்டை சொல்லலைன்னா அவர் ஈ ஷவுட்டட் அட் ஹிம் ஓப்பன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். இன்னைக்கு அதெல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்புது. ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது பிஜேபி நண்பர்களுக்கும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையில் இருக்கக்கூடிய, இப்போ உண்மையாகவே ஒரு ஊழலற்ற சமுதாயத்துக்காக போராடக்கூடிய, கரப்ஷன் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஃபைட் பண்ணுற, அதுவும் டாஸ்மாக் கரப்ஷன் இஸ் அ ப்ரூட்டல் இன்ஹியூமன் கரப்ஷன். அவங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது இதுதான், என் நடராஜன் சொன்ன வார்த்தை தான், திஸ் இஸ் நாட் த ஃபாரம் இன் விச் யூ வில் கெட் ஜஸ்டிஸ். சுப்ரீம் கோர்ட்டில் உங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்காது. இது பொலிட்டிக்கல் ஃபைட். பொலிட்டிக்கல் ஃபைட்னா நீங்கள் கீழே கொண்டு போது உங்கள் கூட இருக்க கூட்டாளியும் இதில் பங்குதாரர் தானே. இப்போ கடந்த ஒரு 10 நாளாக ஒரு யூஃபோரியா தமிழ்நாட்டில் இருந்தது. டாஸ்மாக் எல்லாரும் என்ன பேசுனாங்க, நான் உட்பட, இது வந்து
உதயநிதி கிட்ட போய் நிற்கும், உதயநிதி கிட்ட போய் நிற்கும்னாங்க. அந்த ரதீஷ்ன்ற அவர் வந்து ஓடி போயிட்டாரு. அவர் வீட சீல் வச்சுட்டானுங்க. இன்னொருத்தர் வந்து ஆகாஷ் பாஸ்கரன், அவர் முதலமைச்சரோட அண்ணன் முத்துவோட மருமகன். அவர் பேத்தியை கல்யாணம் பண்ணியிருக்காரு. அன்பில் மகேஷுக்கு வந்து அவர் நெருக்கமான நண்பர் மற்றும் உறவினர். ஸோ இதெல்லாம் வந்து காசிப்ஸ் தியரிஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு வந்து கான்ஸ்பிரசி தியரிஸ் அண்ட் காசிப்புக்கு, அதாவது இந்த கவர்மெண்ட் மேலே வேற விஷயங்கள்ல இருக்க வெறுப்பில் வந்து இது உதயநிதி மாட்டிப்பாரா, அன்பில் மாட்டிப்பாரா, அன்பில் மகேஷ் இப்போ ஒரு 2 நாள் அன்பில் மகேஷ் நோக்கி போகுது, அன்பில் மகேஷ் மாட்டிப்பாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு விதத்தில் வந்து ஒரு விதமான சீப் காமெண்ட்ரி தான். ஐ அக்ரி வாட் வி ஹேவ் ஸ்போக்கன், நான் உட்பட நான் மறுக்கல, இது ஒரு சீப் கமெண்ட்ரி தான் அது. பட் இது ஒரு கோவம் இந்த கவர்மெண்ட் மேலே இருக்குல்ல, இந்த அரசு மேலே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கோவம், ஊழல் சிஇ இவங்க மேலே இருக்க கோவமே எல்லா கவர்மெண்ட்டில் நடக்கிற நல்லது கெட்டது தான் இந்த கவர்மெண்ட்டில் நடக்குது. ஏன் கோவம் வருதுன்னா, இவங்க மற்றவங்களோட நாங்கள் தான் உலகத்திலே வசந்தவங்க, திராவிட மாடல்னு ஒரு பேர், எங்களை பார்த்து தான் கனடாவில் காப்பி அடிக்கிறான், லண்டனில் காப்பி அடிக்கிறான், என்னை இந்த படத்தில் கரகாட்ட படத்தில் சொல்லுவாங்கல்ல, என்னை ஜப்பானில் கூப்பிட்டாங்க, அமெரிக்காவில் கூப்பிட்டாங்க, அந்த கதையாக இவங்க வந்து பேசின்னு இருக்காங்கல்ல, அந்த அந்த ஓவர் பில்டப் இருக்குல்ல, அந்த கோவம் வந்து எதுலையாவது மாட்டுவாங்களே. ஏன்னா அப்போசிஷன் இன் ஷாம்பிள்ஸு, தமிழ்நாட்டில் அப்போசிஷன் இன் கம்ப்ளீட் ஷாம்பிள்ஸு. அண்ணாமலை இருக்க வரைக்கும் பிஜேபி எதனா தமிழ்நாட்டில் 4 பேருக்கு தெரிஞ்ச கட்சியாவது இருந்தது. எதையா ஒன்று பேசிங்கன்னு அண்ணாமலை எதனா ஒன்று பண்ணிங்கன்னு ஒரு 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 இதை கிளப்பி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 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 பரபரப்பை பண்ணிக்கின்னு அண்ணாமலை இருந்தார். ஒரு பாலிடிக்ஸ் அவர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தார், ஒரு ஆக்டிவாக வச்சுருந்தார். தமிழ்நாட்டில் பிஜேபி அறியப்படக்கூடிய கட்சியாக வச்சுருந்தார். அண்ணாமலை இருந்த வரைக்கும் பிஜேபியை 4 பேர் பேசவாது செஞ்சான், அதுவும் போச்சு. இப்போ ஏடிஎம்கே கம்ப்ளீட்லி இன் ஷாம்பிள்ஸு. மீடியா சொல்லவே வேணாம், 90% அண்டர் டிஎம்கேஸ் அயன் கிரிப். திமுகவோட இரும்பு பிடியில் தமிழ்நாட்டு மீடியா இருக்குது. பட் பொதுமக்கள் மத்தியில், திருவாளர் பொதுஜன மத்தியில், பொது புத்தியில் வந்து இவங்க எதிரே மாட்டுவாங்களான்ற ஒரு கோபமும் தவிப்பும் இருக்குது. அது அந்த 10 நாள் வந்து அந்த அந்த ஒரு பேஸ் ஃபீலிங் இருக்குல்ல, உள்ள இருக்க ஒரு அழுக்கு, அதுக்கு தீனி போட்ட மாதிரி இருந்தது. ஏகப்பட்ட வீடியோ எல்லாம் ஜாலியா இருந்துச்சு. டேய் உதயநிதி அரஸ்ட், உதயநிதி நெருங்குதுன்னா, டேய் எல்லாம் நீ கூட பேசுனீடா, இப்ப வச்சாங்களாடா சுப்ரீம் கோர்ட்ல உங்களுக்கு ஆப்பு. பட் திஸ் இஸ் நாட் பாலிடிக்ஸ். நம்ம மேஜர் இஷ்யூவை மிஸ் பண்றோம். நான் அது ஆரம்பத்திலேருந்தே சொல்றேன். இன்ஃபேக்ட் ஐ ஹவ் செட், இடியுமே அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வார்த்தைகள், வேர் இஸ் த பிரிடிகேட் அஃபென்ஸ், மல்டிபிள் எஃப்ஐஆர்ஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட், நீ உள்ளவருக்கு என்ன காரணம் அதை ப்ரூஃப் பண்ணுங்க. பட் தே ஹேவ் நோ ஆன்சர்ஸ். ஆமா, வெறும் 1000 கோடி ஆய் புளிச்சது மாங்காய் புளிச்சுன்னு சொன்ன, வெர் இஸ் த ப்ரூஃப்? ஸோ ஃபண்டமெண்டலி இது வந்து ஒரு, நீங்க வந்து திமுகவுக்கு எதிராக இந்த ரன் அப் டு த எலெக்ஷன், 10 மாதம் இருக்கு எலெக்ஷனு, எதுலையாவது உதயநிதி மாட்ட மாட்டாரான்னு ஒரு பச்சையா சொல்றேன்னா ஒரு அரிப்பு இருந்ததுல்ல, அதை ஒரு 10 நாள் சொரிஞ்சுக்கினாங்க எல்லாரும். மேபி நான் உட்பட கூட இருக்கலாம். பட் இன்னைக்கு அது இல்லை. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஐ திங்க் திஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் விக்டரி ஃபார் டிஎம்கே. திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா டார்கெட் பூரா உதயநிதி இருந்தது, ஸ்டாலின் கூட இல்லை நீங்க பாத்தீங்கன்னா. பட் ஒய் உதயநிதி இல்ல, அது அந்த ரதீஷ் மேட்டர் உள்ள வருது. சி தேர் இஸ் சம் கேஸ் ப்ரிவைலிங். நான் அப்படிதான் நம்புறேன். இவர்கள் ஒன்றும் குற்றமற்றவர்கள்லாம் நான் நம்ப தயாரா இல்லை. இவர்கள் வந்து தப்பு செயலாம் நான் நம்பலை. பட் அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. சுப்ரீம் கோர்ட் எழுப்பி இருக்கக்கூடிய அந்த கேள்வி இருக்கு இல்லையா, அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ்ன்ற கேள்வியை விட முக்கியமானது இட்ஸ் அன் அசால்ட் ஆன் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து ஒதுக்கி தள்ள முடியாத கேள்வி. இனி வரும் நாட்களில் வந்து பிடிக்காத கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் கண்டமேனிக்கு ஈடிய வேட்டநாயா ஏவி விட்டு பிடிக்கிற வேலையை செய்ய முடியாது. அவளுக்கு எப்படி அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கு எதிரானதுன்னு நம்ம இதில் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இல்லை, ஏன்னா கார்பரேஷன் வந்து டாஸ்மாக் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ரன் கார்பரேஷன். அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு கார்பரேஷன் ஒரு என்டைட்டி ஆஸ் அன் இன்ஸ்டிடியூஷன், மாநில அரசால நடத்தப்படுற ஒரு இன்ஸ்டிடியூஷனே தப்பு பண்ணணும்னு நீ எப்படி சொல்ற? இண்டிவிஜுவல்ஸ் தப்பு பண்ணுவாங்க. இப்போ 41 எஃப்ஐஆர் இருக்குன்னா இண்டிவிஜுவல், அவன் அந்த கடையில் போய் நம்ம பாட்டில் வாங்குறோம்னா 10 ரூபா 20 ரூபா வாங்குறது, அதுலேருந்து அவங்களோட ப்ரொக்யூர்மெண்ட்டில் வந்து ஏதோ ஒரு கம்பெனி, அது இண்டிவிஜுவல்ஸ் மேலே போட்டதில் இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆர் ப்ரொசீடிங். ஓகே ஓகே. நவ் 21 to 25ல இப்போ நீங்கள் என்கொயரி பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ப்ளஸ் அந்த எஃப்ஐஆரோட சேர்த்து அவர் என்ன கேட்குறாருன்னா, வேர் இஸ் தி ப்ரெடிகேட் அஃபென்ஸ், நீ என்னத்தை வந்து நீ வந்து ப்ரூவ் பண்ண, அது வருது இல்லை உங்களுக்கு வந்து. ஸோ அவங்க எஃப்ஐஆர்ஸ் போட்டாங்க, அதில் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை நடந்து வரணும்னா ஒரு காரணம் இருக்கணும், ஒரு காரணம் இருக்கணும். காரணம் இல்லாமல் நீ உள்ள வர. ரெண்டாவது, நீ உள்ள வரும்போது இண்டிவிஜுவல்ஸ்க்கு எதிராக வரலாம். ஓகே, கார்பரேஷனுக்கு எதிராக எப்படி? ஏன்னா இன்னைக்கு அவர் காலையில் வந்த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டு, ஹவு கேன் யூ
raid a corporation, because corporation is an institution and that's a state government controlled institution. மாநில அரசு நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம், மக்கள் வரி பணத்தில் நடத்தக்கூடிய ஒரு, என் பணத்துலையும் உங்க பணத்துலையும், தெருவில் பிச்சை எடுக்கிறான்ல அவன் பணத்தில் அவங்ககிட்ட வரி வாங்கி தானே கவர்மெண்ட் எல்லாம் சர்வைவ் ஆகுது. அவனோட வரி பணத்தில் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில், மாநில அரசோட ஒரு நிறுவனத்தில், ஒரு பிரீமியர், ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி, ஒரு இன்ஸ்டிடியூஷனை நீ எப்படி போய் வந்து ரெய்டு பண்ண முடியும்? ஓகே, அப்படின்னு ஒரு மொத்தம் ஊழல் பண்ணுதுன்ற ஒரு, அதாவது டாஸ்மாக்ல இருக்க இண்டிவிஜுவல்ஸ் ஊழல் பண்ணியிருக்கலாம், அதை மறுக்கல. அதுக்கு இன்ஃபேக்ட் தேர் கரப்ஷன் 41 எஃப்ஐஆர் இருக்குது. பட் டாஸ்மாக் as an institution is engulfed in corruption. நீ எப்படி சொல்லுன்றார், பட் ஆக்சுவலி இட்ஸ் engulfed in corruption. அது ஊழல்ல மூழ்கி அந்த நிறுவனமே முத்தெடுக்குதுன்றது உண்மை. இண்டிவிஜுவல் மேக்ஸ் தி இன்ஸ்டிடியூஷன், இண்டிவிஜுவல் மேக்ஸ் தி இன்ஸ்டிடியூஷன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. ஏங்க நீங்க வேற எந்த மாநிலத்திலும் இந்த அட்டூழியம் கிடையாதுங்க. நீங்க பார் வந்து ஹைகோர்ட்டுக்கு, மெட்ராஸ்ல பார் கிடையாது உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஹைகோர்ட் ஸ்டே இருக்குது. ஆனா எல்லா இடத்துலயும் பார் ஓடுதா இல்லையா? டெண்டரும் விடலன்னு சொன்னாங்க. டெண்டரும் கிடையாது. டெண்டர் இல்லாம உள்ளங்கை பொண்ணுக்கு என்னங்க கண்ணாடி? நீங்க வந்து ஒயின் ஷாப் பக்கத்துல பார், எத்தனை பார் ஓடுது இல்லீகல் பார். அந்த கவர்மெண்ட்லயும் ஓடுச்சு, இந்த கவர்மெண்ட்லயும் ஓடுது. ஏசி பார் ஓடுது, 24 hours இயங்குற பார் இருக்கு. பார் வசதி உண்டுன்னு போடலாம், பார் வசதி உண்டுன்னு ஓப்பனா போட்டு நடத்துறான், லைசன்ஸே கிடையாது, எல்லாமே ஓப்பன். நீங்க டாஸ்மாகோட பிசினஸ் பாத்தீங்கன்னா வந்து க்ரூட் மணி லாண்டரிங். தீசிஸ் போலயே சார். ஆமா, இட்ஸ் a thesis. நீங்க வந்து நான் சொல்றது இதை திமுகவோட நிறுத்தக்கூடாது, நான் அதை ஒத்துக்கிறேன். திமுகவோட கொரோனா டைம்லயே ஹாஸ்பிடலுக்கு கூட அவ்வளவு லைசன்ஸ் கொடுக்கல. அந்த கடையை ஓபன் பண்ணும்போது முதல் நாள் ட்ரையல் பாக்குறாங்க, அந்த டோக்கன் கொடுத்து சாக் பீஸ் போட்டு எல்லாம் ஒழுங்கான குடிச்சிட்டு போங்கன்னாங்க. ஸோ இது இந்த கவர்மெண்ட்டை மட்டும் நான் சொல்லலை, ஐம் சாரி, இட்ஸ் நாட் அகேன்ஸ்ட் டிஎம்கே. இது 22 வருஷமா நடக்குது. இவங்க மேல வர கோவம், பேசாத பேச்சு பேசினது, திராவிடியன் ஸ்டாக்குன்னது, திராவிட மாடல்னது, எங்கேயுமே தப்பு நடக்கலன்னது, அதுல வந்த கோவம் தான் வந்து இங்க வந்து திரும்புது. இட்ஸ் a thesis சப்ஜெக்ட். அதாவது காய்தல் உரத்தில் இல்லாம இந்த பணம் எங்க போகுது மனோஜ்? இந்த பணம் தப்பித்தவறி போதை, இந்த பணம் தப்பித்தவறி போதை பொருளுக்கும் டெரர் ஃபண்டிங்குக்கும் போயிடக்கூடாதுன்ற நோக்கத்துல தானே பிஎம்எல்ஏ எல்லாம் வருது. அஃப்கோர்ஸ் இங்க அது போன மாதிரி இது வரைக்கும் எந்த எவிடன்ஸும் இல்லை. பட் நீங்க இதை அலோவ் பண்ணீங்கன்னா பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கா இது மாறுதுன்னு இடி ஒரு டைம் ஹிண்ட் பண்ணாங்க. 100% உண்மை. பட் பொலிட்டிக்கல் ஃபண்டிங் வந்து அன்லைக் டெரர் ஃபண்டிங் டேஞ்சரஸ் கிடையாது. இல்லை, நீ சத்தீஸ்கர் மாவோயிஸ்டுக்கு துட்டு கொடுத்தீங்கன்னா அது டெரர் ஃபண்டிங்கு. இங்கே இருக்க தேர்தல் கணக்கில் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அரசியலில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கொடுத்தீங்கன்னா அது வந்து பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கு. ஏன் இவங்க சிபிஎம் வந்து இவங்க கிட்ட ஜெகத்தோட பார்ட்டி கிட்ட ஃபண்டே வாங்கியிருக்காங்கல்ல, ஓப்பனா சொல்றாங்க. ரெண்டாவது நீங்க அது ஓப்பனா சொல்றாங்கன்றது ஓகே ஃபைன். பட் நான் சொல்றது வந்து இந்த மணி லாண்டரிங் வந்து அன்அக்கௌண்டட் மணியை ஜெனரேட் ஆகிறத கவர்மெண்ட் அலோவ் பண்ணுச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய ரிஸ்க்கு டெரர் ஃபண்டிங்க்கும் ட்ரக் பெட்லிங்க்கும் போகுன்றது தான் பிஎம்எல்ஏவோட ஆரிஜின். ஓகே ஓகே. இந்த சட்டம் ஒரு நாள்ல வரல மனோஜ். 1980s இறுதியில் கட்டத்திலையும் 90s பூரா வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு யுஎனோட அட்வைஸில், யுஎனோட என்கரேஜ்மெண்ட்டில் வந்து எல்லா நாடுகளும் திரும்ப திரும்ப பேசுகிறாங்க. இப்போ இருந்த யுஎன் செக்ரட்டரி ஜெனரல், அவர் பேர் மறந்து போச்சு, ஹி டுக் அ வெரி ஆக்டிவ் இன்ட்ரெஸ்ட். அதாவது இது நாங்கள் வந்து டெரரிசம் வந்து ஒரு பெரிய த்ரெட், இன்னைக்கு குளோபல் பீஸுக்கு வந்து பெரிய த்ரெட். ஏன்னா நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் வந்து ஆயுதங்களை கையில் ஏற்றுறதுன்றது மிகப்பெரிய ஆபத்து. அதுவும் நியூக்ளியர் எனர்ஜி மாதிரியான கான்செப்ட்ஸ் இருக்கும்போது, நியூக்ளியர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இருக்கும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட இது போச்சுன்னா இன்னும் மோசமாயிடும். அதனால் அது இல்லாமல் ட்ரக் பெட்லிங், வி ஹாவ் டு எவால்வ் அ குளோபல் ரெஸ்பான்ஸ். அப்போ எல்லா நாடுகளும் இதுக்கான சட்டங்களை ஏற்றணும்னு சொல்லி தான் வருது இது. ஸோ ஒரு கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக நடந்த முயற்சி தான் வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் ஒரு கருத்துருவாக வருது. அதுக்கு பிறகு வந்து சிதம்பரம் 2005 மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டில் தான் இது வருது. மோடி கவர்மெண்ட் பண்ண அட்டூழியம் அது 2017 அந்த அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்து பொலிட்டிக்கல் ஆப்பனன்ட்ஸை அடிக்க வச்சாங்க பாருங்க. அப்போ வந்து அது எதிராக போகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 2023 எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் 2024 வந்த பிறகு கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அது எவ்வளோ அயோக்கியத்தனமான வேலை. ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் பிஎம்எல்ஏல நீ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஃபிட் கேஸ் ஃபார் ஈஸி டு இன்டர்வென். ஈஸி நான் தலையிட மாட்டேன்ட்டான். கடைசியில் ஜஸ்டிஸ் சஞ்சீவ் கண்ணா அந்த பெஞ்ச் தான் வந்து கடைசி ஒரு 15 நாள் ஒரு கேம்பெயின் பண்ண அலோவ் பண்ணாங்க. இட்ஸ் கிராஸ் மிஸ்யூஸ். அப்போ வராத தைரியம், நான் இன்னொன்று கேட்குறேன், அப்போ வராத தைரியம் உச்சநீதிமன்றத்துக்கு இப்பயும் வருது.
303க்கு 240 இருக்கு வித்தியாசம். ஓகே. 2024ல் ஃபிட் கேஸ். ராத்திரி 10 மணிக்கு போய் அவரை அரெஸ்ட் பண்றாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ஏன் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கடைசி நேரத்தில் தான் ரிலீஃப் கொடுக்குறாங்க? ஏன்னா அப்போ 303. இன்னைக்கு ரிலீஃப் கிடைக்குது. வெக்கேஷன் பெஞ்சில் ரிலீஃப் கிடைக்குது. ஏன் 240? நான் தான் சொல்லல, யாருக்கும் மெஜாரிட்டி இல்லைன்னா இந்தியா அழகா இருக்கும், நல்லா இருக்கும். 1989 to 2014 25 இயர்ஸ் எந்த பார்ட்டிக்கும் மெஜாரிட்டி இல்லை. த பியூட்டிஃபுல் பீரியட் இன் இந்தியன் டெமோக்ரஸி. எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரிக்ஷன் பிட்வீன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து குட் ஃபார் டெமோக்ரஸி. எலெக்ஷன் கமிஷனுக்கும் கவர்மெண்ட்டுக்குமான ஃப்ரிக்ஷன், ஆர்பிஐக்கும் கவர்மெண்ட்டுக்குமான ஃப்ரிக்ஷன், கோர்ட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்குமான ஃப்ரிக்ஷன், இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லது ஜனநாயகத்துக்கு. எல்லாரும் அவங்கவுங்க லெவலுக்குள்ள இருப்பாங்க. ஒருத்தர் எல்லை மீறும்போது ஒருத்தர் தடுப்பாங்க. ஜஸ்டிஸ் வெங்கடச்சலையாவோட ஃபேமஸ் கோட் இருக்குது. அதாவது வந்து தி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜுடிஷியரி அண்ட் த கவர்மெண்ட் வந்து should not be a normal one, it should be a correct one. சுமூகமாக இருக்கக்கூடாது, சரியா இருக்கும். should not be a normal one, it should be a correct one. அந்த மாதிரி தான் இது இருந்தது. அன்ஃபார்ச்சுனேட்லி 2014 ப்ரூட்டல் மெஜாரிட்டி, 19 அதை விட ப்ரூட்டல் மெஜாரிட்டி வரும்போது கெஜ்ரிவால் இஷ்யூலாம் வந்து ஹொரண்டோஸ் கிரைம். எலெக்ஷன் கமிஷனாக தலையிட முடியாதுன்றோம். ஒரு விதத்தில் இன்னைக்கு நீங்கள் வந்து அந்த கடிவாளம் வந்து அதை போட்டிருக்காங்கன்னு தான் சொல்லணும். லார்ஜர் இஷ்யூவில் கூட்டாட்சி தத்துவம்னு. பட் டாஸ்மாக் வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. இட்ஸ் அ டென் ஆஃப் கரப்ஷன், இட்ஸ் அ ப்ரூட்டல் கரப்ஷன். தேர் எங்கல்ஃப்டு, அதை ஊழலில் மூழ்கி முத்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வெறும் திமுக சார்பாக பார்க்குறதோ அதிமுக சார்பாக பார்க்குறதோ கொண்டாடுறதோ அல்லது வந்து கோவப்படுறதோ ரெண்டுமே தப்புன்னு தான் எனக்கு தோணுது. இது ஒரு லார்ஜர், நீங்கள் சொன்ன மாதிரி 5 நிமிஷம்னால இது ஒரு டாஸ்மாக் விவகாரம் ஒரு ப்ராடர் தீசிஸ், ஒரு பிஹெச்டி பண்ணுறதுக்கான சப்ஜெக்ட். கிளீன் அப்பில் போய் இது முடிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்காது. ஏன்னா 2 கவர்மெண்ட்டுக்குமே அது கேஷ் கவாக இருக்குது. யார் வந்தாலும் இட்ஸ் அதாவது வந்து இது வந்து ஒரு அட்சய பாத்திரம். ரூலிங் பார்ட்டிஸ்க்கு அட்சய பாத்திரம். அவங்க மட்டும் nobody wants to correct it. nobody wants to correct it. டாஸ்மாக் இப்படியே இருக்கிறது எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்குமே பவருக்கு ஒரு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே இது சந்தோஷமா இருக்கு. டாஸ்மாக் இப்படியே இருக்கட்டும், எங்களுக்கு என்ன இது. அதனால இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட், பட் இன் அ வே இட்ஸ் டிஸ்டர்பிங் ஜட்ஜ்மெண்ட், டிசப்பாயிண்டிங் ஜட்ஜ்மெண்ட். லார்ஜர் இஷ்யூஸை பார்க்கும்போது வேற வழி இல்லை, இந்த ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து விழும். நம்ம இதோட டைமென்ஷன்ஸை புரிஞ்சுக்கணுமே ஒழிய இதில் கொண்டாடுறதுக்கோ கோபப்படுறதுக்கோ எதுவும் இருக்கிறதா டிஸ்பேஷனட்டாக இதை பார்த்தீங்கன்னா நம்ம இதை புரிஞ்சுக்கணும். இதை மகிழ்ச்சி அடையிறதோ அல்லது கோபப்படுறதோ ரெண்டுமே அபத்தமானதுன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் இஷ்யூ அந்த அளவுக்கு ராட்டன். அது இந்த டாஸ்மாக் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஒரு டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு சொன்ன டைமாக இருக்கட்டும், அமித்ஷா பேசினதாக இருக்கட்டும், கண்டினியூஸாக பிஜேபி ஆட்கள் பேசுறதா இருக்கட்டும், டாஸ்மாகை மையப்படுத்தி ஊழல், டாஸ்மாக் ஊழல்னு நிறைய பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த இடி ரைட்ஸும் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்துச்சு. பட் இது பொலிட்டிக்கலி எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேலபிள் ஆகிற ஒரு விஷயம் தானா? அதாவது இந்த கரப்ஷன் ஆஸ் சச் எப்பயுமே மக்கள்கிட்ட சேலபிள் ஆகாது. ஆஸ் சச் இந்த அரசின் மீது வேறு கோபங்கள் இருந்ததுன்னா கரப்ஷன் வந்து ப்ளஸ் ஆடடாக போய் முடியும். வெறும் கரப்ஷனை வச்சு நீங்கள் மக்கள்கிட்ட போக முடியாது. இப்போ உதாரணத்துக்கு ஜெயலலிதா வாஸ் அ பெக்யூலர் பாலிட்டிஷியன். ஊழல் வழக்கில் அவர் திரும்ப திரும்ப நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்டார். ஆனால் திரும்ப திரும்ப மக்கள் மன்றத்தில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஏன்னா அந்த அம்மா கிட்ட அந்த செரிஷ்மா இருந்தது. காமன் மேனை அந்த அம்மாவை நம்பணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இவங்களுக்கு டிஎம்கேக்கு அந்த லக்ஸுரி இல்லை. இவங்க மேலே இருக்கக்கூடிய வேற கோபங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேங்க, எல்லா கவர்மெண்ட்லையும் நடந்து கொண்டிருக்கிற நல்லது கெட்டது தான் திமுக கவர்மெண்ட்லையும் நடக்குது. ஒரு பெரிய அளவில் சாதனைகளோ பெரிய அளவில் வேதனைகளோ இல்லை. ஐ அக்ரி. எங்கே பிரச்சனை வருதுன்னா டூ மச் ஆஃப் மீடியா பப்ளிசிட்டி. அந்த மீடியா பபிளில் வந்து எல்லா தவறுகளையும் மூடி மறைச்சிக்கிட்டு அப்போசிஷனே இன்னைக்கு கொலாப்ஸ் ஆகி கிடக்கிறதால ரெசிஸ்டன்ஸே இல்லாமல் இருக்கிறது, இல்லாத மாதிரி பார்த்துக்கிறது, கிரிட்டிசிசத்தை வந்து அலோவ் பண்ணுறது இல்லைன்னா அதை வந்து ஹியூமிலியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளில் இருக்கிறதால இவங்க மேலே கோபம் வருது. இந்த கோபம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு கோபத்துக்கு கரப்ஷன் வந்ததுன்னா அது வந்து ஒரு ஆடடாக போய் முடியும். அப்படியே இங்கே கரப்ஷனை மக்கள் மத்தியில் கொண்டு போய் அதை அறுவடை பண்ணுறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ ஐடியாலஜிக்கல் ஸ்ட்ரென்த்தோ பிஜேபிக்கு கிடையாது. ஏடிஎம்கே கரப்ஷனை பற்றி பேசினா அது பெருசாக எடுப்படாது. இதுதான் டிஎம்கேவோட அட்வான்டேஜ். ஏடிஎம்கே கரப்ஷனை பற்றி பேசினா அது பெரிய அளவில் எடுப்படாதுங்க. லோக்கல் திமுக காரனோட வயலன்ஸு, திமுகவோட குடும்ப அரசியல், திமுக பண்ணக்கூடிய வேறு தவறுகளை பற்றி ஏடிஎம்கே பேசினா எடுப்படும். ஊழலை பற்றி திமுக பற்றி ஏடிஎம்கே பேசுகிறாங்கன்னா அது ஒன்றும் பெரிய அளவில் எடுப்படாது.
இப்போ இந்த அரக்கோணம் இன்சிடென்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க பெரிய அளவில் எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது ஒரு விளைவை ஏற்படுத்தும். டாஸ்மாக் ஊழலை பற்றி பிஜேபி போய் அதிமுகவை பக்கத்தில் வச்சுட்டு பேசுவாங்களா? 41 எஃப்ஐஆர் தங்கமணி பீரியடில் போட்ட எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆர்ஸுமே அவங்க ஆட்சி காலங்கள் அவங்க ஆட்சி காலத்தில் போட்டது. இப்போ நீ தங்கமணியை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு வானதி சீனிவாசனும் நயனார் நாகேந்திரனும் டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசுனாங்கன்னா அது எப்படி எடுப்படும்? அது தங்கமணி நெளிவார், ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள். அதனால் இது டாஸ்மாக் ஊழலை வச்சு மக்கள் மத்தியில் திமுகவுக்கு எதிராக பிஜேபி பிரச்சாரம் பண்ண முயற்சி செய்தால் அது படுதோல்வியில் தான் முடியும். ஏன்னா அதுக்கான அந்த திறமையும், கெட்டது செய்கிறதுக்கு கூட ஒரு தகுதி வேணும், திறமை வேணும், ரெண்டும் கிடையாது பிஜேபிக்கு. உங்களால் மக்கள் மத்தியில் அந்த கேம்பெயினை கொண்டு போக முடியும், அந்த நெரேட்டிவை பிஜேபியால் செட் பண்ண முடியாது. அதுதான் பிஜேபியோட பலவீனம், திமுகவோட பலம் அதுதான். இப்போ திமுக இப்படி ஒரு அட்டாக் இருக்குல்ல, திமுக அவங்க ஆட்சியின் மீது ஒரு ஈடியை வச்சு அட்டாக் பண்ணுறதோ, இல்லை மல்டிபிள் ரைட்ஸ் கொண்டு வர்றதோ, இல்லை ஃபண்ட்ஸை ஸ்டாப் பண்ணுறதோ, இது மாதிரி கண்டினியூஸாக பிஜேபி மேலே அவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு திமுகவுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனால் திமுகவை அட்டாக் பண்ணுறதுக்கு இவங்க சைட்லேருந்து பாயிண்ட்ஸே இல்லாத பொழுது, இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டும் அப்போசிஷனாக வரும்பொழுது இந்த மொமெண்டம் எல்லாம் அப்போசிஷன் கண்டினியூஸாக லூஸ் பண்ணுது தானே. ஆமாம், இன்னைக்கு நடந்தது ஒரு பெரிய செட்பேக். பட் இதோட நின்றுடாது, இன்னும் 1 இயர் இருக்குது, அரசாங்கத்தின் மேலே இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் இப்போ திமுகவை டாஸ்மாகை வச்சோ சிபிஐயை வச்சோ ஜுடிஷியரியை வச்சோ முடிக்கணும்லாம் நினச்சிங்கன்னா அது சாத்தியமே இல்லை. ஏன்னா இவர்கள் ஜெகஜால கில்லாடிகள். ஜெயலலிதா மாதிரி இவர்கள் வெளிப்படையாக ரசீது கொடுத்துட்டு லஞ்சம் வாங்கியவர்கள் கிடையாது. தப்பு பண்ணாங்க அந்த அம்மானு கோர்ட்டே சொல்லிச்சு டான்ஸில். நம்ம தான் இப்போ பேசினோம்ல, ஆமாம் நீங்கள் வாங்கிட்டீங்க திரும்ப கொடுத்துறீங்கன்னு. அப்போ புதிய கலாச்சாரம் எடிட்டோரியல் தான். தப்பு செய்தாங்கன்னு சுப்ரீம் கோர்ட்டிடம் திமுக முறையிட்டது, சுப்ரீம் கோர்ட்டோ ஜெயலலிதாவிடம் மனசாட்சியிடம் முறையிட்டதுன்றது. அதனால் அந்த அம்மாவோட கேலிபர் வேறு. இவங்க சட்ட ரீதியாக இவங்க பெரிய தவறுகளை போய் பண்ணி மாட்டக்கூடியவங்க கிடையாது. மேபி அபரேஷன்ஸ் இருக்கலாம். அதனால் இந்த ஃபாரமில் இவங்களை வீழ்த்த முடியாது. இவங்கள அடுத்த எலெக்ஷனில் இவங்க எதிர்கட்சிகள் ஒரு ரெயின்போ அலையன்ஸை ஃபார்ம் பண்ணி, பிரணாய் ராய் சொல்வார்ல, இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி, IOU, அந்த மாதிரி தான் திமுகவை வீழ்த்த முடியும். நீங்கள் கரப்ஷன் சார்ஜஸை வச்சு, நீங்கள் கோர்ட்டை வச்சு, ஃபண்டெல்லாம் இது பண்ணிலாம் நீங்கள் வீழ்த்த முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் மோடி கவர்மெண்ட் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நீங்கள் இப்போ அதில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜுடிஷியரியும் சில நேரங்களில் கொடுக்கக்கூடிய சில தீர்ப்புகள் மாநில உரிமைகளுக்கு எதிராக தான் இன்றைக்கி போகுது. இப்போ நேற்றைக்கு ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்கள், ஜஸ்டிஸ் GR சாமிநாதன் பெஞ்சோட ஜட்ஜ்மெண்ட்டு, அந்த 10 சட்டங்களை உச்சநீதிமன்றம் கையெழுத்து போட்டு சட்டமாக்குது, 10 மசோதாக்களை. முதல்ல வெக்கேஷன் பெஞ்சில் இந்த விஷயங்களை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு தெரியல. யூஸ்வலி வெக்கேஷன் பெஞ்சில் இமீடியட் ரிலீஃப் தான் கொடுப்பாங்களே வழியா, லார்ஜர் கான்ஸ்டியூஷனல் இஷ்யூஸ் இன்வால்வ் ஆனதை ஜென்ரலாக டீல் பண்ணுறது கிடையாது, உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, அதை விட முக்கியமானது என்னென்னா அவர் வில்சனும் BS ராமனும் ஆர்கியூ பண்ணும்போது அவங்களுக்கு போதிய நேரம் கொடுக்கலன்றாங்க. வில்சன் அந்த பெட்டிஷனரோட அந்த ஹையர் எஜுகேஷனுக்காக ஹையர் எஜுகேஷன் அப்பியர் ஆகும்போது அந்த பெட்டிஷனரோட அந்த அட்டாச்சு டாக்குமெண்ட்டே ப்ராப்பராக இது இல்லைன்றாங்க. ஒரு கையெழுத்து இல்லை, அட்டஸ்டேஷன் இல்லைன்னா கூட எடுக்க மாட்டாங்க கோர்ட்டில். ரெண்டாவது, போதிய நேரம் கொடுக்கலன்றாரு அவர். ஸோ வென் கவர்மெண்ட் சைடு கிரிட்டிசைஸ்ட் வேற பண்ணியிருந்தாங்க ஜட்ஜ்மெண்ட்டில். யாரு? ஜட்ஜஸ். அதுதான் எனக்கு அதில் என்னன்னா, எனக்கு இதில் நேற்றைய தீர்ப்பு தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா போதிய அவகாசம் கொடுத்துருக்கணும், மாநில அரசுக்கு போதிய அவகாசம் கொடுத்துருக்கணும். சுப்ரீம் கோர்ட்டே பாஸ் பண்ணியிருந்த ஒரு பில்லாக இருந்தாலும் கூட இட் இஸ் ஜஸ்டிஷியபிள் தான், இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டனி, அதில் சந்தேகமே இல்லை. பட் ஏன் இவ்வளோ அவசரம்? அவங்கள அதாவது அவசரம்னு அவங்க சொல்லும்போது அதை நீங்கள் ஒதுக்கி தள்ள முடியாது. இவ்வளோ கடகடன்னு எடுத்து பண்ண வேண்டியது. நான் வெக்கேஷன் முடிஞ்சு நார்மல் கோர்ஸில் அதை எடுக்கலாமே. அவங்க விரும்புகிற அளவுக்கு அவங்களுக்கு அடிக்குவேட் டைமை நீங்கள் கொடுக்கணும். எதையுமே கொடுக்காம நீங்கள் இமீடியட்டாக ஸ்டே பண்ணுறதுன்றது, அதுவும் யூஸ்வலி இப்போ வக்ஃப் பில்லை ஏன் ஸ்டே பண்ண, வக்ஃப் ஆக்டை சுப்ரீம் கோர்ட் இவ்வளோ தயங்குறதுக்கு காரணம் என்ன? என் ஆக்ட் பாஸ்ட் பை பார்லிமெண்ட், ரேர் கேஸில் தான் நீங்கள் ஸ்டே பண்ணணும். வக்ஃப் ஆக்ட்டுக்கே நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு அவ்வளோ இருக்கும்போது இங்கே இந்த யூனிவர்சிட்டிஸ் ஆக்டை எதுக்கு இவ்வளோ அவசரப்பட்டு பெஞ்சு ஸ்டே பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சு இந்த ஜட்ஜ்மெண்ட் தவறு. இவங்க ஆமாம், நேற்றைய சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு, ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பு தவறு. நான் எதனால் தவறுன்னு சொல்கிறேன்னா, நான் மறுபடியும் சொல்கிறேன், மெரிட்ஸுக்குள்ளே போய் நான் பேச விரும்பலை. ஏன்னா ஐ எம் நாட் அ லாயர். ஒரு நேச்சுரல் ஜஸ்டிஸ் இந்த இடத்துல மீறப்பட்டிருக்குன்ற சந்தேகம் வலுவாகவே இருக்குது. கண்டிப்பாக இது அவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீலுக்கு போவாங்க. இட்ஸ் டிசப்பாயிண்டிங்.
ஜுடிஷரி வந்து இவ்வளோ தூரம் வந்து ஏன் வந்து இவ்வளோ வேகம் காட்டணும்? சி ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இதில் என்ன இருக்கு? நீங்கள் ஒரு மாதம் வெயிட் பண்ணலாம். இத்தனைக்கும் வந்து அவங்க சொல்கிறாங்க சர்ச் கமிட்டி வந்து இப்போ தான் போட்டிருக்கோம். வேணா ஒரு ரிலீஃப் கொடுத்துக்கலாம் கோர்ட்டு. சர்ச் கமிட்டி போடுங்க, பட் ஃபைனல் டிசிஷன் எடுக்கக்கூடாது. அது கேட்டதாகவும், ஆனா வந்து இவங்க எதுவும் ஒத்துக்கலன்ற மாரியும். தென் அப்போ நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம்ல. சரி, சிம்பிள் கொஸ்டின். அவங்க இப்போ வில்சன் வந்து ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. எனக்கு டைம் கொடுங்க எனக்கு அப்படின்னு அவர் ஆல்மோஸ்ட் ப்ளீடு கெஞ்சுறாரு அவர். கொடுக்கலாமே, ஏன் அவசரப்பட்டு ஸ்டே பண்றீங்க? ஸ்டே லாஸ் இல்ல, அவ்வளோ அர்ஜென்சி இல்லை. இது ஒன்றும் லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ கிடையாது. ஈவன் தட் எதை நான் என்ன சொல்றேன், இவங்க அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க விசினா கூட, நீங்க அந்த ஆக்டை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணீங்கன்னா நலிஃபை ஆகிட போறாரு. ஒன்று தலைமொழிகிட போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது ஏன் இவ்வளவு அவசரம் புரியல. அதான் நம்ம நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து இன்னைக்கு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ணலைன்ற யதார்த்தம் தான் நம்மளோட ப்ராப்ளம். இப்போ நம்ம இந்த கேஸை எடுத்துக்கோமே சார், இப்போ டாஸ்மாக் வழக்கு ஹைகோர்ட்டில் விசாரிக்கும் பொழுது அந்த வழக்கில் வந்து இடிக்கு ஃபேவராக தான் ஜட்மெண்ட் வந்துச்சு. ஆமாம், இடியை ஏன் நீங்கள் தடுக்க பார்க்குறீங்க ஸ்டேட் கவர்மெண்ட், அது ப்ரொசீஜர் அப்படின்னாங்க. ஆனால் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும் பொழுது அங்கே ஈவன் ஃபெடரல் சிஸ்டமே இது கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அதுக்கு எதிராக இருக்குன்ற அளவுக்கு கமெண்ட் பாஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ ஹைகோர்ட்ஸில் நிறைய இது மாதிரியான விஷயங்களில் ஒரு சின்ன செட்பேக் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. அப்போ இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அங்கே ஃபைட் பண்ணி எகைன் ஒரு ரிலீஃபையோ இல்லை அதில் ஒரு விஷயத்தையோ வாங்க வேண்டிய கட்டாயமும் கண்டினியூஸாக இருக்குது. ஸோ அப்போ எங்கே இவங்க தவறுறாங்க? இல்லை இவங்க தவறல. இவங்க வேலையை இவங்க ஒழுங்காக தான் செய்கிறாங்க. ஹைகோர்ட்ஸ் வந்து சம்டைம்ஸ் அவங்க பவுண்டரிக்குள்ளே அவங்க நிற்பாங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட் இஸ் சுப்ரீம். ஏன்னா இன்னைக்கு எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது என்னன்னா, எடுத்த எடுப்புலேயே முதல்ல 3 நிமிஷம் 5 நிமிஷத்தில் முடிச்சிட்டார். 3 to 5 minutes சீஃப் ஜஸ்டிஸ் முடிச்சிட்டார். ஸ்ட்ரைட்டாகவே அவர் வந்து கத்தியை சொருவிட்டார். இது அட்டாக் ஆன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ன்ட்டார். அட்டாக் ஆன் ஃபெடரல் வெரி கிளியர். அட்டாக் ஆன் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னா டாஸ்மாக் விஷயத்தில் இடி வந்து இனிமேல் பெரிய அளவில் ப்ரொசீட் பண்ண முடியாது. ஐ திங்க் இட்ஸ் a huge விக்ட்ரி மனோஜ். டிஎம்கேக்கு இது ஒரு பெரிய விக்ட்ரி தான் எனக்கு தோணுது. அவங்களுக்கு இது பிக் ரிலீஃப். ஏன்னா பாஸ்ட் அந்த ஜஸ்டிஸ் சுப்பிரமணியம் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு இங்கே வந்து இது எங்கே போய் முடியும்? அதுவும் பாஸ்ட் 1 வீக்காக அந்த செகண்ட் ரவுண்டு வந்த பிறகு வந்து உதயநிதி கிட்ட தான் உதயநிதியை அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிலாம் வந்து பரவலாக பேசப்பட்ட இடத்துல வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. யூஸ்வலி இன்வெஸ்டிகேஷனை ஸ்டே பண்ண மாட்டாங்க. பேசாம கோஆர்சிவ் ஆக்ஷனை தான் நிறுத்துவாங்க. ரைட்ஸையும் ஸ்டே பண்றதால அந்த ஆகாஷ் பாஸ்கரன் எல்லாமே அவங்கள they can be normal. அப்படிதான் நமக்கு தோணுது. பட் they will become நார்மல்ன்றது அவங்களே கேட்கணும். ஓகே, ஆகாஷும் ரித்திஷும் எங்க இருக்காங்கன்னு தெரியல. இப்போ ரதீஷ் வீட்டில் வச்ச சீலை உடைப்பாங்க. கண்டிப்பாக உடைச்சு தான் ஆகணும் நீங்கள் வந்து. பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். இது ஒன்றை மட்டும் வச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எடை போட்டுறாதீங்க. அண்ட் டிஎம்கே இஸ் அ வெரி பவர்ஃபுல் பார்ட்டி. அவங்க உடனே நார்மல்சிக்கெல்லாம் வரமாட்டாங்க. அதாவது தே வில் நெவர் லோவர் தர் காட். அந்த டிஎம்கே வந்து தே வில் நெவர் லோவர் தர் காட். அவங்களுக்கு தெரியும் இது என்னன்னு. 75 வருஷத்தில் 50 வருஷம் அப்போசிஷனில் இருந்தவங்க இன்னைக்கு வந்து ஒவ்வொரு ஃபாரம்லையும் அவங்க ஃபைட் பண்ணுறாங்கல்ல. அது உண்மையிலேயே அதாவது இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தேர் ஷார்ட் கமிங்ஸ் 1000 விமர்சனங்கள் இருக்கலாம் அவங்க மேலே. பட் அந்த ஃபைட்டை வந்து பொலிட்டிக்கலாக ஒரு பக்கம் மீடியாவை கையில் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் நெரேட்டிவை கண்ட்ரோல் பண்ணுறது, இன்னொரு பக்கம் ஜுடிஷியல் ஃபாரமை பியூட்டிஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது கரெக்டாக அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அப்பீலுக்கு போனாங்க. ஆனால் வந்து அது எடுக்கிறதுக்கு லேட் ஆகும்போது வெயிட் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இது வந்து எல்லை மீறுதுன்னும் போது கரெக்டாக போய் வந்து அதை ப்ரெசன்ட் பண்ணி ஒரு ஃபேவரபிள் ஆர்டரை ஒரு 10 நிமிஷத்தில் அவங்களால 10-15 நிமிஷத்தில் வாங்க முடியுது. 2 டாப் லாயர்ஸ் 2 டாப் லாயர்ஸ் வச்சு கரெக்டாக அதில் அந்த லாயர்ஸை கொண்டு போய் நிறுத்துறதுலையும் வந்து எந்த கேஸில் யாரை நிறுத்தணும், சிபலை நிறுத்தணுமா, சிங்குவியை நிறுத்தணுமா, ரோத்தகியை நிறுத்தணுமா, முகுல் ரோத்தகின்னு அதையும் அழகாக பண்ணுறாங்க. ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து அவங்களால வந்து இதை வந்து எல்லா அசால்ட்டையுமே வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. ஒரு விஷயம் உண்மை, அவங்க நிறையா தப்பு பண்ணுறாங்க, கரப்ஷன் ப்ரூட்டலாக இருக்குது தமிழ்நாட்டில், அதெல்லாம் ஓகே. பட் இந்த கவர்மெண்ட் மோடி கவர்மெண்ட் மாதிரி ஒரு மான்ஸ்ட்ரஸ் கவர்மெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுல வந்து ஒரு பொலிட்டிக்கல் அக்யூமன் இல்லைன்னா தோற்றுருப்பாங்க. கவர்மெண்ட் would have been collapsed. அதில் வந்து பொலிட்டிக்கலாக லீகலாக 2 ஆங்கிள்லையுமே அண்டு கவர்னன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து இவங்க வந்து ஒரு டஃப் ரிட்டாலியேஷன் கொடுக்குறாங்கன்னு தான் பார்க்கணும். அன்லைக் அதர் ஸ்டேட்ஸ் வந்து இவங்க பட்ஜ் ஆகல.
அதை செய்கிறாங்க. இது இந்த டாஸ்மாக் கேஸ் எல்லாம் ரொம்ப அழகாக கொண்டு போய் அங்கே ரிலீஃப் வாங்கியிருக்காங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. யாருமே நோபடி எக்ஸ்பெக்டட். அதிகபட்சம் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா கோஹெசிவ் ஆக்ஷன் சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது, அரெஸ்ட் இருக்கக்கூடாது, பட் கண்டினியூ வித் இன்வெஸ்டிகேஷனை எஃப்ஐஆரே ஸ்டே பண்ணுறாங்கன்றது சீரியஸ் இஷ்யூ தான். எனவே திமுக காட்டில் மழை ஜோவென்று பொழிகிறது. அவங்களாவது நல்லா இருக்கட்டும் கொடுங்க. கண்டிப்பா சார், என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இவ்வளவு நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. நன்றி சார்.